திருப்பூர் மாவட்டம் உடுமலை மூணாறு சாலையில் உலா வந்த படையப்பா யானை வாகனங்களை தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. வனப்பகுதியில் இருந்து வெளியே வந்து தனியார் எஸ்டேட் பகுதியில் உலா வந்த படையப்பா யானை சுற்றுலா பயணிகளின் வாகனங்களையும் பொருட்கள் கொண்டு சென்ற வாகனங்களையும் தடுத்து தாக்கியது. பின்னர் தகவல் அறிந்து வந்த கேரள வனத்துறையினர் யானையை வனப்பகுதிக்குள் விரட்டினர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் இருசக்கர வாகனத்தில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு சென்ற 4,68,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. நிலக்கோட்டையிலிருந்து அணைப்பட்டி செல்லும் சாலையில் பழைய ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பெட்ரோல் பங்க் உரிமையாளரான நாகராஜனிடம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே சுயம்பு புற்று நாகாத்தம்மன் கோவிலில் விரைவில் திருமணம் நடக்க வேண்டி வேம்பு அரச மரங்களுக்கு திருமணம் செய்து வைத்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டனர். வேம்பு மரத்திற்கு மஞ்சள் கயிற்றாலான தாலி கட்டி அரச மரத்துடன் திருமணம் நடத்தப்பட்டது. திருமண வயதை கடந்தும் வரன் அமையாமல் உள்ள இளைஞர்கள் பலர் இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டு சிவவாத்தியங்கள் மேள தாளங்கள் முழங்க சீர்வரிசைகள் சுமந்து வந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் அப்பேடு பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் காரில் உரிய ஆவணங்கள் என்று கொண்டு செல்லப்பட்ட 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 45 சவரன் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. உடந்தை கிராமத்தைச் சேர்ந்த புதுமண தம்பதி நகைகளை வாங்கி லாக்கரில் வைக்க எடுத்துச் சென்ற பொழுது இந்த பறிமுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட நகைகள் திருவள்ளூர் தேர்தல் அலுவலர் ரவிச்சந்திரனிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து நகைகளை திரும்ப பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சென்னை மாவட்டத்தில் உள்ள தொகுதிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் கருவிகளை ஒதுக்கீடு செய்யும் பணி தொடங்கியது. மாவட்ட தேர்தல் அலுவலர் குமரகுருபரன் தலைமையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் கணினி குலுக்கல் முறையில் இந்த ஒதுக்கீடு நடைபெற்றது. ரிப்பன் மாளிகையில் நடைபெற்ற இந்த நிகழ்வின் மூலம் முதற்கட்டமாக சரிபார்க்கப்பட்ட இயந்திரங்கள் அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளுக்கு பிரித்து அனுப்பப்பட உள்ளன. கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல் வாய்மொழி அருகே இருசக்கர வாகனம் மின்கம்பத்தில் மோதிய விபத்தில் இளைஞர் உயிரிழந்தார். காற்றாலை நிறுவனத்தில் பணிபுரியும் 19 வயதான சஞ்சய் என்பவர் அதிகாலை செண்பகராமன் புதூர் ஆற்றுப்பாளையம் அருகே வந்தபோது நிலை தடுமாறி மின்கம்பத்தில் மோதி தூக்கி வீசப்பட்டார். பலத்த காயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சென்னை மதுரவாயல் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த நபர் காற்றாடி மாஞ்சானூல் அறுத்து பலத்த காயமடைந்தார். உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முகமது ராஷிக் என்பவரின் மூக்கு மற்றும் நெற்றியில் காயமடைந்த நிலையில் அவரை மீட்ட காவல்துறையினர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்த்தனர். இந்நிலையில் தடையை மீறி மாஞ்சானூல் காற்றாடி பறக்கவிட்ட வானகரம் பகுதியைச் சேர்ந்த பிரைன் அந்தோனி என்பவர் கைது செய்யப்பட்டார். திருச்சியில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் வாகன ஓட்டிகளின் வசதிக்காக சிக்னல்களில் நிழல் பந்தல்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. மாநகர காவல் ஆணையர் காமினி உத்தரவின் பேரில் முதற்கட்டமாக புத்தூர் 4 ரோடு சிக்னலில் இந்த நிழல் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. சிக்னலில் காத்திருக்கும் சில வினாடிகள் வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க இது உதவுவதாக வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். விரைவில் மாநகரின் மற்ற முக்கிய சிக்னல்களிலும் இந்த வசதி விரிவுபடுத்தப்பட உள்ளது. திருவண்ணாமலை துர்க்கையம்மன் கோயில் தெருவில் சாலையோர மரத்தில் நல்ல பாம்பு ஏறி பதுங்கியதைக் கண்டு பொதுமக்கள் அச்சமடைந்தனர். தீயணைப்பு மீட்புத் துறையினர் 1 மணி நேரம் போராடி பாம்பை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி சின்னம்மன் கோயில் அருகே பெண்ணின் தலையில் சுத்தியலால் தாக்கி நகை கொள்ளை நடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடையிலிருந்து வீடு திரும்பிய 55 வயது மல்லிகா என்பவரை பின்தொடர்ந்த மர்ம நபர் அவர் வீட்டுக்குள் நுழைந்தபோது சுத்தியலால் தலையில் தாக்கி காதிலிருந்த கம்பலை அறுத்தும் கழுத்திலிருந்த சங்கிலியை பறித்துக் கொண்டும் தப்பி ஓடினார். 4.5 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் கொள்ளையன் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். உதகைக்கு சுற்றுலா செல்வோருக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் புதிய எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் தேவைக்கு அதிகமாக ரொக்கப்பணம் அல்லது தங்கம் கொண்டுவரக்கூடாது என மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு எச்சரித்துள்ளார். இன்கேஸ் அவங்ககிட்ட ஹியூஜ் அமௌண்ட்ஸ் தேவையான அளவுக்கு மேலே இன்னும் ஜாஸ்தி அமௌண்ட் ஆஃப் கேஷ் இல்லைனா கோல்டு கேரி பண்ணுறாங்களா கண்டிப்பாக சீஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு இது என்னென்னா வித்தின் 48 hours வந்து நம்ம ரிலீஸ் பண்ண வேண்டியது.
தர்மபுரி மாவட்டம் அரூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் அருகே தனியார் பேருந்து மீது கிரேன் மோதிய விபத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அரூரிலிருந்து கோட்டப்பட்டி நோக்கி சென்ற தனியார் பேருந்து சாலையோரம் நிறுத்தப்பட்டு பயணிகள் ஏற்றப்பட்டனர். அப்போது பேருந்தின் பின்புறம் கிரேன் ஒன்று பலமாக மோதியது. நல்வாய்ப்பாக இதில் பயணிகள் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. இந்த விபத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினர் வந்து வாகனங்களை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். ராமநாதபுரத்தில் ஜவுளி கடையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் போல நடித்து பணம் பறித்த சம்பவத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 6ஆம் தேதி அரண்மனை அக்ரஹாரம் சாலையில் உள்ள ஜவுளி கடைக்கு காரில் வந்த சிலர் 6 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்து சென்றனர். இது தொடர்பான புகாரை விசாரித்த காவல்துறையினர் அர்ஜுனன், சவுந்தரபாண்டியன், ஹரிஹரன், கோட்டைமுத்து ஆகியோரை கைது செய்து 2 கார்கள் மற்றும் 1,75,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். செல்போன் டவர் அமைத்து தராததால் தருமபுரி மாவட்டம் முதுகம்பட்டி கிராம மக்கள் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர். 25 ஆண்டுகளாக செல்போன் டவர் இல்லாததால் கேஸ் சிலிண்டர், நியாய விலை கடை வரவு பதிவு, வங்கி பரிவர்த்தனை, கல்வி மற்றும் அவசர தொடர்பு போன்ற முக்கிய சேவைகள் பாதிக்கப்படுவதாக மக்கள் கூறுகின்றனர். இதனால் செல்போன் டவர் அமைத்து கொடுத்தால் மட்டுமே 100% வாக்களிப்போம் என்று முதுகம்பட்டி கிராம மக்கள் அறிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் திருத்தேரை சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது. பங்குனி உத்திர பிரமோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் வருகின்ற 28ஆம் தேதி திருத்தேர் உற்சவம் நடைபெறுகிறது. இதனிடையே தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தேரை முழுமையாக சுத்தம் செய்யும் பணியில் 10க்கும் மேற்பட்ட வீரர்கள் ஈடுபட்டனர். 2 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் இந்த தேர் திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்பதால் பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கோயில் நிர்வாகம் தீவிரப்படுத்தியுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனை வளாகத்தில் வாறுகால் அமைக்கும் பணியின் பொழுது பொக்லைன் எந்திரம் மோதி நிலத்தடி மின் வயர்கள் துண்டிக்கப்பட்டன. இதனால் அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் பிரசவ வார்டுகளில் மின்சாரம் முற்றிலும் தடைபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாதுகாப்பு கருதி கர்ப்பிணி பெண்கள் உடனடியாக விருதுநகர் மற்றும் ராஜபாளையம் மருத்துவமனைகளுக்கு மாற்றப்பட்டனர். ஜெனரேட்டர் வயர்களும் துண்டிக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனை நிர்வாகத்தின் துரித நடவடிக்கையால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டு நோயாளிகளுக்கு மாற்று வார்டுகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பெரம்பலூர் மற்றும் குன்னம் ஆகிய 2 தொகுதிகளுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கணினி குலுக்கல் முறையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. 732 வாக்குச்சாவடிகளுக்காக 2685 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் கருவிகள் அந்தந்த தொகுதிகளுக்கு பலத்த பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டன. இதேபோல் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள 8 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பும் பணிகள் தொடங்கின. கணினி மூலம் ஸ்கேன் செய்யப்பட்ட 12,977 கருவிகள் தொகுதி வாரியாக பிரிக்கப்பட்டு அந்தந்த தொகுதி அலுவலர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகின்றன. தஞ்சாவூர் மாவட்டம் பிள்ளையார்பட்டி ரவுண்டானா பகுதியில் காரில் கொண்டு செல்லப்பட்ட 5,50,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. கார் ஷோரூமில் இருந்து வங்கிக்கு எடுத்துச் செல்வதாக கூறப்பட்ட போதிலும் உரிய ஆவணங்கள் இல்லாததால் பணம் கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. இந்நிலையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கார் வாங்குவதற்காக கொண்டு செல்லப்பட்ட 2 லட்சம் ரூபாய் பிடிபட்டது. கார் வாங்க அட்வான்ஸ் கொடுக்க எடுத்துச் செல்வதாக அவர் கூறிய போதிலும் உரிய ஆவணங்கள் இல்லாததால் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள கோட்டையூரில் காளியம்மன் கோவில் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான பூக்குடி இறங்கும் நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அலகு குத்தியும் கை குழந்தைகளுடனும் தீமிதித்து தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர். முன்னதாக அக்னிச்சட்டி, பறவை காவடி எடுத்து வந்த பக்தர்கள் அம்மனை தரிசித்தனர். ஊர் பொதுமக்கள் சார்பில் செய்யப்பட்டிருந்த விரிவான ஏற்பாடுகளால் திருவிழா களை கட்டியது. திருப்பூரில் ஃபிஜிபியூர் நிறுவனத்தில் நூல் பிரிக்கும் இயந்திரம் வாங்கினால் அதிக லாபம் என ஆசை வார்த்தை கூறி பல மாநில மக்களிடம் கோடிக்கணக்கில் மோசடி நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தரமற்ற இயந்திரங்களால் நஷ்டமடைந்த பொதுமக்கள் தங்களின் பணத்தை மீட்டுத் தர கோரி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆட்சியரின் உறுதிமொழியை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது.